நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். ஆன்மீகவாதிகளுக்கிடையே கூட போட்டி. அவர்கள் பெரியவரா, இவர் பெரியவரா என்று ஒவ்வொருவர் பின்னாலும் மாறி மாறி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். சோ இந்த மாதிரியான நம்ம ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக தான் நம்முடைய அறிவை உபயோகித்து நாம் சிறந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட வழிதவறல்கள் இல்லாமல் தெளிவான விளக்கங்களையும் கருத்துக்களையும் புரிய வைக்கும் நிகழ்ச்சி தான் இது மாதிரியான ஈத் பெருநாள் நிகழ்ச்சிகள். இது போன்ற தகவல்கள் அளிப்பதற்காக எந்நேரமும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் நமக்கு கிடையாது. ஒரு பார்ட்டியில ஒரு மருத்துவர், லாயர் இவங்க எல்லாம் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு மருத்துவர் சொல்றாரு, என்ன யாரு பொதுமக்கள் எங்க சந்திச்சாலும் அங்கேயே என்கிட்ட ஒரு நோயை சொல்லி அதுக்கு வைத்தியம் வாங்கிக்கிறாங்க. ஃபீஸ் அவங்ககிட்ட கேட்க முடியாதுல்ல, சாதாரணமா பேசும்போது கேட்க முடியாதுல்ல, அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த லாயர் சொல்றாரு, நான் அப்படி கேட்டாலும் உடனே ஃபீஸ் இப்ப கொடுத்துருவேன், பில்லு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியா, இது நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. மறுநாள் அவர் மெயில் பாக்ஸ் ஓபன் பண்ணி பாரு, லாயர்ட்ட இவருக்கு பில் வந்திருக்கு. ஏன்னா இவர் அங்க கன்சல்ட் பண்ணிட்டாரு. சோ அப்படிப்பட்ட கன்சல்டேஷன் ஃபீஸ் வசூலிக்கக்கூடிய காலகட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த மார்க்கத்தை நீங்க எந்த நேரம்னாலும் எங்களுக்கு நேராகவும் போன்லயும் நீங்க தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதை பத்தியான கருத்து பரிமாற்றங்களை இம்முகத்தோடு தெரிவிக்க நாங்க ரெடியா இருக்கிறோம். மற்றவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து வைப்பதுதான் ஒவ்வொரு முஸ்லீமின் கடமை. இதுல எங்களுக்கு ஒரு பொதுநலமும் இருக்கு, இதுல சுயநலமும் இருக்கு. நாங்க மறுமையில நம்பக்கூடிய இந்த இஸ்லாமிய மக்கள் மறுமையில சொர்க்கத்துக்கு செல்ல போறோம் அப்படிங்கிற ஆசையில தான் உங்கள் அனைவருக்கும் இந்த சத்தியத்தை எடுத்து வைத்து உங்களையும் எங்களோடு சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வதுதான் இது பொதுநல நோக்கம். ஆனால் சுயநலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுமையில இறைவன் எங்களை விசாரிக்கும் போது எங்களுடைய நன்மை தீமைகள் பட்டியலிட்டுக் கொண்டிருக்கும் போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் நின்றுகிட்டு, இவர் ஒரு நாள்